ரூ. 15,000 ஒரு சூப்பரான மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுவும் கேமிங் நான் அதிகமாக விளையாடுவேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பெட்டரா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். 15,000 பட்ஜெட்டில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சூப்பரான கேமிங் மொபைல்ஸை இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். பியூர் கேமிங் மொபைலும் இருக்க போது, ஆல்ரவுண்டிங் கேமிங் மொபைலும் இருக்க போது, அப் டு வின் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. அப்போ நான் மட்டும்தான் ஒரு பெஸ்ட் கேமிங் மொபைல் உங்களுக்கு தேவையான மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பெருசாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, எதுக்காக வாங்கலாம், எதுக்காக அவாய்ட் பண்ணலாம் போன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் சேர்த்து இல்லை பார்க்க போகிறோம். அதனால தான் டைம் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ப்ளேபேக் ஸ்பீடை செலக்ட் பண்ணிக்கோங்க. 2x ஸ்பீடில் வச்சு பாருங்கள். நான் பேசுகிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா மெதுவாக தான் நான் பேசுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே. ஓகே நண்பா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க 600 வாட் உள்ள அமேசான் ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம கிவ்வேல தர போகிறோம். அந்த கிவ்வேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸை போக போக சொல்கிறேன். இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் லாவா ப்ளே அல்ட்ரா அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும். 64+5 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. சோனியோட IMX682 என்ற பிரைமரி சென்சர். சோனியோட சென்சர்ன்றதுனால நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் நல்ல ஃபோட்டோஸே ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரானும் நம்மளால் சொல்லிட முடியும். 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியும். Android 15ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 7 லட்சம் பக்கம் வருது. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் என்ற ஒரு நல்ல பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. பட் இப்போது 6000 7000 கொடுத்துட்டு இருக்கும்போது 5000 கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஹைப்ரிட் SD சார்ஜ் சப்போர்ட்டும் தராங்க. ஃப்ரீயாக ஹோம் சர்வீஸ் வேறு பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க. 6GB 128GB வேரியண்ட்டை 13,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது பெருசாக எந்தவித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிற மாதிரி இல்லை. பேட்டரி கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக இருக்குது. 5000 mAh ஓகேனா ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் ஸ்மார்ட் ஃபோன் க்ளீனான யூஐயோட எதிர்பார்க்குறீங்கன்னா லாவா ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்குது. ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z10X தான். ஆல்ரெடி Vivo T4Xன்னு லான்ச் ஆகிருக்க மொபைலை ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.72 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அண்ட் 1050 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி IPS LCDன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவே இங்கே iQOO கொடுத்துருக்காங்க. அண்ட் 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. வீடியோவுமே ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியுது. மற்ற பிராண்ட்ஸில் இருக்க 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. பட் இங்கே iQOOவில் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. Android 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 என்ற ஒரு தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Mali G615 CPU GPUவும் இருக்குது. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 7,15,000 பக்கம் வருது. இது CMO ஃபோன் ஒன்றெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே AnTuTu ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது. அண்டு கேமிங்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். அண்ட் 5G பேண்ட் பார்க்கும்போது 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு இங்கே iQOO இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு வரும்போது இங்கேயும் தாறுமாறாக இருக்குது. பிகாஸ் 6500 mAh பேட்டரி என்ற ஒரு மேசிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. பாக்ஸ்லேயும் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்டரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. IR பிளாஸ்டர் இருக்குது. அண்ட் மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷன் இருக்குது. இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்குறது SD கார்டு சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நண்பா இருக்குது. 6GB 128GB வேரியண்ட்டை 13,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபரில் ஏதாவது இருக்கா, இல்லை இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி,
ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா இங்கே செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது. அண்டு டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையாக இருக்குது. நெகட்டிவ்னு நம்மளால் சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு. ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க. கேமராவும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா iQOO Z10X ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் டெக்னோ போவோ தான். இந்த மொபைல் நமக்கு 144 Hz refresh rate கொண்ட கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1300 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும். 64+AE என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 Ultimate என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. ஒரு வருஷம் தான் ஆண்ட்ராய்டு அப்டேட் தருவாங்க அண்ட் 2 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தரதா சொல்லியிருக்காங்க. 6,80,000 பக்கம் 102 ஸ்கோர்ஸும் வாங்கியிருக்கு. 5500 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் நல்லாவே இருக்குது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், NFC-க்கான சப்போர்ட், IR பிளாஸ்டர், IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 6GB 128GB வேரியண்ட்டை 16,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. ரீசெண்டாக என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். இதனோட டிசைன் சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேவுமே ஒரு நல்ல டிஸ்பிளேவாக இருக்குது. மெயின் கேமரா நல்லா இருக்குது. பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி சார்ஜிங், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட், செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்து. அண்டு SD கார்டு சப்போர்ட் இல்லை, 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் மட்டுமே இருக்குது. அண்டு ஒரு வருஷம் தான் ஆண்ட்ராய்டு அப்டேட் தருவாங்க, அதுவும் ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகேனா டெக்னோ போவோவோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme P3 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches Full HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz refresh rate இருக்குது. 180 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட், 2000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் Realme கிட்டேருந்து. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது சூப்பரான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது. அண்ட் பிரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசெண்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அண்ட் இது எல்லாமே நீங்கள் கேமரா ரிவ்யூ டெடிகேட்டடாக யாராவது அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அதில் நீங்கள் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 4 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் 14 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்திருக்காங்களாம். Antutu ஸ்கோர்னு பார்க்கும்போது 7,50,000 பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு Realme கிளைம் பண்ணுறாங்க. பட் 7,10,000 பக்கம் தான் வருது. இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னே நம்ம சொல்லலாம். 6000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தாறுமாறாக இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், IP69 ரேட்டிங் அண்ட் NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருந்துருக்கலாமே, பட் கொடுக்கல. SD கார்டு சப்போர்ட்டும் இங்கே இல்லை நண்பா. 6GB 128GB வேரியண்ட்டை 17,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துருவேன். அண்ட் Realme P3யோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாமா. பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது. அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது. கேமராஸ் கூட சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்குது. IP69 ரேட்டிங் இருக்குது. பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லா இருக்குது. என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வைட் ஆங்கிள் கொடுத்துருந்துருக்கலாம், ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும். பட் எத்தனை பேர் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு வைட் ஆங்கிள் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு படுது. ஸோ வைட் ஆங்கிள் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க Realme P3யோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா. கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ 1 monthக்குள்ளே 600 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ்அவே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன். ஸோ நண்பா, ஆஃப்டர் ரீச்சிங் 600 வீடியோஸ் இன் 1 month நம்ம இந்த கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். எத்தனை வீடியோ 600 லைக்ஸ் 1 monthக்குள்ளே ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவ்அவேல தருவோம். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை. அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா. ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் Realme P4X தான். இந்த மொபைலில் நமக்கு
ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 144 ஹெர்ட்ஸ் refresh rate கொண்ட ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தந்திருக்காங்க. 1000 nits ஹை பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும் இந்த பட்ஜெட்டுக்கு. 50+2 என்ற டுவல் கேமரா ஸ்டெப் தந்திருக்காங்க. 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் தந்திருக்காங்க. இங்கே 4K வீடியோ ஷூட் பண்ண முடியாது, 1080p வீடியோ தான் 30 fps வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். செல்ஃபி கேமராலையும் சரி, பேக் சைட் கேமராலையும் சரி. Android 15ஓட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7400 Ultra என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட், 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தரதா சொல்லியிருக்காங்க. அண்ட் 7,80,000 பக்கம் 1-2 ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கிறது உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம். 7000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. IP69 ரேட்டிங்குமே இருக்குது. 6GB 128GB ரெண்டை 16,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது, பர்ஃபார்மன்ஸ் ஒரு சூப்பரான பாசிட்டிவாக இருக்குது. பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. IP ரேட்டிங், SD கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது கேமராஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். அதாவது 4K வீடியோ சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம். செல்ஃபி கேமரா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 13 or 16 மெகா பிக்சல் கொடுத்துருந்துருக்கணும். செல்ஃபி கேமரா மிகப்பெரிய நெகட்டிவ். டிஸ்பிளே கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் கேமரா சென்ட்ரிக்காக ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை தவிர்த்துட்டு மற்ற மொபைல்ஸை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பட் கேமிங் மொபைல் பார்க்குறீங்க, இல்லை IP69 ரேட்டிங்கோட பார்க்குறீங்க, நல்ல பேட்டரி பேக்கப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.